Hello friends, welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமான சூப்பர் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளஃபியான ரொம்ப சாஃப்ட்டான கரண்டி ஆம்லெட் அதாவது கப் ஆம்லெட் செய்ய போறோம். நம்ம நார்மலா தவால செய்யக்கூடிய ஆம்லெட் கொஞ்ச நேரத்துல ஹார்ட் ஆயிடும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியாவும் நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். ஒரு எம்டியான பவுல் எடுத்துர்க்கேன். இதுல பொடியா கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ்ல இருந்துச்சுனா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசா இருந்துச்சுனா அரை வெங்காயம் வந்து நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா சரியா இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 2 நாட்டு முட்டைகளை உடைச்சு ஊற்றிக்க போகிறேன். இதே நீங்கள் நார்மல் முட்டையில் கூட செய்யலாம். நாட்டு முட்டை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நாட்டு முட்டை ஒரு விதமான கவுச்சி வாடை அடிக்கும். ஸோ நாட்டு முட்டையை இந்த மெத்தடில் நீங்கள் ஆம்லெட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நாட்டு முட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நாட்டு முட்டையை மற்ற விதமாக செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்பூனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாதுங்க, நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஆம்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் நம்ம தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடாகட்டும். இன்னும் நல்லா குழியாக இருக்கிற மாதிரி கரண்டியாக வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையை அப்படியே இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ரொம்ப வந்து பருத்தி விடாதீங்க. இது நல்லா குண்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வேக விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தீஞ்சு போகாமல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். திருப்பி போட்டுட்டு ஒரு 20 செகண்ட் போல் நல்லா லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நல்ல நிறம் மாறியும் வரணும், அதே சமயத்தில் தீஞ்சிடவும் கூடாது. இன்னும் நல்லா டீப்பாக இருக்கக்கூடிய கரண்டியில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. இது ரொம்ப நேரத்துக்கு ஹார்ட் ஆகாது, வறண்டு போகாது, ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.